ரெக்கார்டிங் சார் நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம் சார். ரெக்கார்டிங் ஹோல்டு பண்றது எப்படி? ஒன்றும் பிரச்சனை. ஆ சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிடவா? எஸ் சார். ஓகே, சேஞ்ச்டு இப்போ சப்ளையர். நம்ம சப்ளையர் கிரியேட் பண்ணியாச்சு சார். ம். நெக்ஸ்ட்டு கான்டாக்ட்ஸ் நம்ம வேணும்னா மேண்டரி இப்போதைக்கு நம்ம சப்ளையர் சோர்சிங்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் கான்டாக்ட்ஸும் குவாலிஃபிகேஷன்ஸும் தேவை சார். இப்போ இன்வாய்ஸிங்க்கு இது சோர்சிங்னா என்ன? ரெண்டும் தேவை. சப்ளையர் சோர்சிங்னா இப்போ நியூவாக ஒரு சப்ளையர் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்ளையர் சோர்சிங் பண்ணுவோம் சார். சோர்சிங்ன்ற கான்செப்ட் என்னது? சோர்சிங் அது ஒரு இதா? ம் சோர்சிங்னா நம்ம இப்போ சப்ளையருக்கு பிட் பண்ணுற மாதிரி சார். பிட்டிங். ஓகே எனக்கு ஓகே. இந்த இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும், இவ்வளோ குட்ஸ் இந்த டைமுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 100 ம் சப்ளையருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ம். சப்ளையர் வந்துட்டு காஸ்ட் வைஸ் யார் கம்மி பண்ணுறாங்க, குவாலிட்டி அதே மாதிரி ஓ, எந்த அதை போட்டு டைமுக்குள்ளே பிட் பண்ணி கொடுக்குறாங்க. பார்ப்பாங்க. சோர்சிங்கிறதா ஆ ரெக்வசிஷன் எஸ் ரைஸ் சார். பண்ணி அப்புறம் சோர்ஸ். ஓகே எஸ் சார். ரைட். இப்போ இதை பண்ணிட்டோம். செவன் கிளிக் இது பண்றவா சேவ் வெளியே அண்ட் வந்து க்ளோஸ் இதுல க்ளோஸ். இதுல க்ளோஸ் பண்ணணும். சார். இந்த ரைட் ரைட் சைடில் இருக்கு சார் சேவ் அண்ட் க்ளோஸ். பண்ணிட்டேன். எஸ் அடுத்து சார் கொடுத்தோன்னா வெளியே வந்துடும் சார். சேஞ்சஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் போமா. நம்ம பேங்க் கிரியேட் பண்ணிடலாம் சார். பேங்க் எதுல இதுல இருக்கா? இல்லை சார், அதுக்கு நம்ம அங்கே இந்த பேஜ் தான் போகணும், செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓ, செட்டப். ஆமா, கிரியேஷன்ல. எஸ் சார். பேங்க் கேஷ் மேனேஜ்மெண்ட் கீழே வருமோ? எஸ் சார், கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸ். மேனேஜ் சார் இந்த பேங்கா? மாடியூல் கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸ் இங்கே இருக்கும் சார். இல்லை சார், மேனேஜ் கேன்சல் பேங்கா? கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், கேன்சல் கொடுத்துருங்க சார். நம்ம கேஷ் மேனேஜ்மெண்ட் போனோம். எஸ் சார். எங்க இருக்கு? எஸ் சார், இந்த சர்ச் கேஷ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் இருக்கு. பேமெண்ட் பக்கத்தில் இருக்கு சார். ஓ, பேமெண்ட் கீழே. ஓகே. எஸ் சார். ஃபர்ஸ்ட்டு பேங்க்ஸு, பிரான்ச்சஸ், அப்புறம் அக்கௌண்ட் சார். இல்லை சார், ரெக்கார்ட் டாஸ்க்லேயே இருக்கட்டும் சார். ஓ, மேனேஜ் பேங்கா? ஃபர்ஸ்ட்டு எஸ் சார், பேங்க்ஸ். பேங்க் பிரான்ச் அக்கௌண்ட் அதேதான், ஆர்டோல் ப்ராசஸ் தான். கிரேட் பேங்கா? இல்லை கிரியேட். எஸ் சார். நெக்ஸ்ட் பேங்க் நேம் சார். கோட். ஓகே, கோட் அட்ரஸா? கொடுத்துடலாம் சார், பேங்க் கோட் நம்ம கொடுக்கலாம் சார். ஓ, மேண்டேட்ரியா? இல்லை சார், இப்போ மேண்டரி இல்லை இருந்தாலும் நம்ம சரி, ஐடென்டிட்டிக்காக ஓகே. கொடுக்குறோம் சார். அட்ரஸ் கொடுத்துக்கலாம் சார். ஓகேவா? எஸ் சார். வேற? சார் நெக்ஸ்ட்டு இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு பிரான்ச் கிரியேட் பண்ணலாம் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் பேங்க் பண்ணியாச்சு, பிரான்ச் அப்புறம் அக்கௌண்ட். இதை கிளிக் பண்ணோம்ல, டி பேங்க். ஓ, இதுக்குள்ள இங்க இருக்கா? எஸ் சார், நெக்ஸ்ட் கிரியேட் வியூ பிரான்ச். பிரான்ச்சஸ். கிரியேட் பிரான்ச்சஸ் சார். நம்மளோட பட்டி பேங்க் வந்துடும். நெக்ஸ்ட் பிரான்ச் நேம் சார். டி பிரான்ச். இதுல ஏதாவது செலக்ட் பண்ணுமா? ஐஎஃப்எஸ்சியும். எஸ் ஐஎஃப்எஸ். ஐஎஃப்எஸ்சி நம்ம கொடுக்கணும் சார், ஐஎஃப்எஸ்சி கோட். ஏதாவது நம்பர் ஆஃப் டிஜிட் இருக்கா? ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். சார் இதில் வேலிடேஷன் இருக்கும் சார். நம்ம இதே யூஎஸ் கொடுத்துருந்தோம்னா அந்த ரவுட்டிங் நம்பர்னு சொல்லி வேலிடேஷன் இருக்கும். அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சியும் நீங்கள் வேலிடேஷன் இருக்கும் சார். ஓகே. வேலிடேஷன் இருக்கும்னா அது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? எஸ் சார், இத்தனை டிஜிட் இருக்கணும்னு சொல்லி இருக்கும் சார். ஓகே சார். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம் சார். ஓகே. அடுத்து கிரியேட். டன் கொடுத்துடலாம் சார். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். டன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு. வெளியே வரல. சார் இப்போ பேங்க் அக்கௌண்ட் சார்.
கிரியேட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணலாம் சார். இல்ல பேங்க் பிரான்ச் செலக்ட் பண்ணா எஸ் சார், நம்ம கிரியேட் பண்ண பிரான்ச். ஸோ அதுவே பேங்க் எடுத்துக்கும். எஸ் சார். நெக்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் தானே? அக்கௌண்ட் நேம்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் சார், அந்த பேங்க்கோட. ம். ஓ கரண்ட் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்னா மாறும். எஸ் சார். நெக்ஸ்ட் இதுக்கு கரன்சி நம்ம வேலிடேஷன் சூஸ். இருக்கா? சார் இதுக்கு எதுவும் இருக்கா சார், இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு? வட்டி கிரியேட் நெக்ஸ்ட் லீகல் பண்ணணும் என்டிட்டி பியூடிஎல்இ கொடுத்துடணும் சார். தானே? ம். எஸ் சார். நெக்ஸ்ட் இதெல்லாம் இது அந்த அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் எனேபிள் பண்ணணும் சார், இல்லாட்டி நமக்கு யூஸ் ஆகும். பேரோல் கொடுத்துருவோம் சார். ஓகே. நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு 2 அக்கௌண்ட் மேண்டட்ரியாக கொடுக்கணும் சார், ஜிஎல் அக்கௌண்ட்ஸ். கேஷ் ஜிஎல் அக்கௌண்ட்டு, கேஷ் ரெண்டுக்கும். கிளியரிங். ரெண்டும் கொடுக்கணும் சார். இதே அக்கௌண்ட்டே அதுக்கும் கொடுத்துடலாம் சார், அதுக்கு ஏன்னா நம்ம இதான் கிரியேட் பண்ணல. கொடுக்கணும். கரெக்ட். கேஷ் எஸ் சார். ரிலேட்டடா தானே இருக்கு. எஸ் சார். அவ்வளவுதானா? எஸ் சார். நெக்ஸ்ட் நம்ம மல்டி கரன்சி பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மல்டி கரன்சி அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்டுணும் சார். ஓ அப்பதான் அதை அலோவ் பண்ணும். எஸ் சார். ஸ்பெசிஃபிக்கா நெக்ஸ்ட் நெட்டிங் கீழே அக்கௌண்ட்னா நெட்டிங் பண்ணும். ஏபிஐஆர் நெட்டிங்லாம் வரப்போ அதுக்கு நம்ம இதை எனேபிள் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். சார். ஓகே. அப்புறம் ம். நெக்ஸ்ட் இந்த பேமெண்ட் டாக்குமெண்ட் இங்கே தான் கிரியேட் பண்ணும் சார். நம்ம செக் கொடுத்தனால இங்க கிரியேட் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் மட்டும் அந்த கிரியேட் செக் பண்ணிக்கலாம் சார். நம்பர்லாம் கொடுக்கணும். எஸ் சார். பிளாங்க் ஸ்டாக்னா நம்பர்னா நம்ம நம்பர் கொடுக்கணும் இல்லையா? நம்பர் ஸ்டாக்னா சிஸ்டமே டிஃபால்ட்டாக நம்பர் பண்ணிட்டோம் சார். பிளாங்க்னா அப்படியா? நம்ம கொடுக்கணுமா? எஸ் சார். எஸ் சார். இது என்ன இல்லை ஃபார்மேட்? ஸ்டாண்டர்ட் செக் ஃபார்மேட்டுன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்க நார்மலா நம்பர் சூஸ் பண்ணீங்களா அப்படி? சார் இதில் பிளாங்க்ல பிளாங்க் செக்னா நான் பேங்க்லேருந்து பிளாங்காக கொடுத்துருவாங்க சார் நமக்கு. அதில் நம்ம தான் என்ன ஃபார்மேட்டோ நம்ம டெக்னிக்கல் டீம் வந்து ரெடி பண்ணி அது போடுறது பிளாங்க் சார். இதே ஓகே. நம்பர்டுனா பேங்க்ல இருந்தே நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க சார் செக்குக்கு. ஆமா. அந்த இது சார். ஓகேவா? சார் கீழே செக் புக் கிரியேட் பண்ணணும் சார் நம்ம. கிரியேட் ஐகான்ல சார். செக் புக். செக் நம்பர் கிரியேட் பண்ணிருக்கேன். ம். ஃபிக்ஸ். இதுக்கும் டாக்குமெண்ட் நம்பர் வேறயா? எஸ் சார். பேமெண்ட் டாக்குமெண்ட் வேற, செக் புக் நம்பர் இதில் வேற சார். அதே கொடுத்துருவோமா? ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் இதை பியூயோட நம்ம அசைன் பண்ணணும் சார். பிஸ்னஸ் ம்ஹும். யூனிட் ஆக்சஸ் கொடுக்கணும், இந்த பேங்க் அக்கௌண்ட் எந்த பியூ கீழேன்னு சொல்லி. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ்னு ஒரு டேப் இருக்குல்ல சார், அதில் போயிட்டு கிளிக் பண்ணணும். ஓ இங்க கண்ட்ரோல்ஸ் பக்கத்தில் இருக்கும் சார் பியூ. கண்ட்ரோல்னா இதெல்லாம் கேஷ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட். எஸ் சார். செக்யூரிட்டி பிசினஸ் டாக்ஸஸ் ஆடா. எஸ் சார். நெக்ஸ்ட் இந்த இதில் பேமெண்ட் மெத்தட் மட்டும் செக் சூஸ் பண்ணிக்கலாம் சார், கிரியேட் கொடுத்து ஆட் பண்ணுமா? பேமெண்ட் டாக்குமெண்ட். எஸ் சார். செக் இந்த கொடுத்துட்டு. இதுல செக் மட்டும்தான். எஸ் சார். செக் பேமெண்டா? செக் பேமெண்ட்ஸ் சார். ஓ இந்த இதுக்கு இந்த பிசினஸ் யூனிட்டுக்கு நம்ம செக் யூஸ் பண்றோம்ட்டா? எஸ் சார். கரெக்டு சார். ஓகே. சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். பேங்க் அக்கௌண்ட் முடிச்சிட்டோம், அசைன் பண்ணியாச்சு. எஸ் சார். சப்ளையர் சைட் எல்லாம் கிரியேட் அவ்வளவுதானா? எஸ் சார். இதோட பேபிள் செட்டப்ஸ் முடிஞ்சு இப்போ டிரான்சாக்ஷனுக்கு வந்துட்டு மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசரில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண பியூக்கெலாம் டேட்டா ஆக்சஸ் கொடுத்துடலாம் சார். அப்போ தான் யூசருக்கு இன்வாய்ஸ் போகணுமா? எஸ் சார். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு ஆ மேனேஜ் யூசர். டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர் சார், யூசர்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில் இருக்கும். ஸோ இதுல ம் எஸ் சார். மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசரா?
எது? எஸ் சார். ஆல் டாஸ்க்ல இருக்கும் சார், நீங்கள் சர்ச் பண்ணிடுங்க சார், அதுவே வந்து. இதோ இருக்கு. ஆ ஆ நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். சார் இப்போ இதில் கிரியேட் கொடுக்கணும் சார், கிரியேட். ஓகே. இது எதுக்கு பண்றோம்? சார் இப்போ இது கொடுக்காம இப்போ நீங்கள் பேபிள்ஸில் போயிட்டு இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் போனால் நம்ம பியூ அங்கே வராது சார். இதா? இல்லை பட்ஜெட். இது இல்லை சார், நம்மளது வந்து ஃபின் டாட் யூசர்னு சர்ச் பண்ணுங்க சார். எஸ் சார், ஃபின் டாட் யூசர். ரோல் வந்து அக்கௌண்ட்ஸ் பேபிள் மேனேஜர். இப்போ கிரியேட் பண்ண அப்படியே எல்லா ரோலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் சார். இதெல்லாம் அப்பயே பண்ணியிருக்கணும்ல நம்ம. இல்லை சார், இது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பண்ணால் ஓகே. நம்ம நார்மலா ஒரு ஸ்டெப்பா பண்ணா அது ஃபர்ஸ்ட் பண்ணணும்ல. இல்லை சார், இது டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பண்ணுவோம் சார், செட்டப்ஸ்லாம் முடிச்சுட்டு. அப்ப இது இதுக்கு ஒரு டீம் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன். எஸ் சார். அக்கௌண்ட் பேபிள் சூப்பர்வைசர் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? பேபிள் மேனேஜர் கொடுத்தோம் சார். பிஸ்னஸ் யூனிட்டே கொடுத்துடலாம் சார் இதுக்கும் ஆக்சஸ். எல்லாத்தையுமே கொடுக்கணுமா? எஸ் சார். என்னது? ஐயோ கடவுளே. அக்கௌண்ட்ஸ் பேபிள் பேமெண்ட் சூப்பர்வைசர் கொடுத்துடலாம் சார். பியூடின்னு சர்ச் பண்ணாலே அங்கே வந்துரும்னு நினைக்கிறேன் சார். ஓகே. ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கும் பிஸ்னஸ் யூனிட் கொடுக்கணும். எஸ் சார். அது எப்படி மிஸ் ஆச்சு தெரியும். பியூடின்னு கொடுத்துடலாம் சார், அதுவே பியூடி வந்துடும். இதோ மேலதான் இருக்கு. எஸ் சார். இன்னும் ரெண்டு ஆட் சார் இந்த பண்ணுமா? மேலே மேலே எதுக்கு கொடுக்கலாம் சார், மேலே எதுக்கு பியூடி கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுங்க சார், இன்னும் ரெண்டு மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓ, தேவைப்படும் போது இப்போ கிரியேட் அவ்வளவுதானா? இப்போ கிரியேட் சேவா? கொடுத்து. எஸ் சார். இல்லை இல்லை வேணாம் சார், இது விட்டுருங்க. ஆ. டன் கொடுத்துட்டு ஒரு வாட்டி சைன் அவுட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பேஜில் ரெஃப்ரெஷ் ஆகிடும் சார். மொத்தம் ரொம்ப ஈஸி தான் இல்ல, எல்லாமே இங்கே இருக்கு. அதில் ஒவ்வொரு இடத்துல. ம். தானே? கரெக்டா போக மாட்டேன். ஓகே. இதுல சார் இப்போ டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு பேபிள் பேஜ் போயிடலாம் சார். பேபிள் இங்கேயே படுக்கலாமா? எஸ் சார், பேபிள்ஸ். இந்த பேபிள்ஸ் இங்க இருக்கு பாருங்க சார். வந்துருச்சா? எஸ் சார். இன்வாய்சஸ் சார். இப்போ டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்டிங் பீரியட் ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம் சார். ஓ, ஏபி பீரியட் நம்ம ஒன்றும் ஓப்பன் பண்ணல. ஆ ஜிஎல் பண்ணிட்டோமா? எஸ் சார், இந்த கீழே பேபிள் பீரியட்ஸ் இருக்குல்ல சார், மேனேஜ். மேனேஜ் அக்கௌண்டிங் பீரியட். நம்மளோட பிஎல் பியூடி பிஎல் இருக்கு சார். பியூடி பீரியட். ஆ. இதை பியூடி பிஎல் ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போயிடலாம் சார். லிங்க். பியூடி பிஎல். இல்லை ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லி ஏப்ரல் கொடுத்துக்கலாம் சார். 26. ஓகே. இப்போ மே பீரியட்னால மே ஓப்பன் பண்ணிக்கலாம் சார். ஓ, இப்போ நம்ம மேவா? சரி இருக்கட்டும், ஏப்ரல் போடும். எங்க இருக்கு மே? சார் இப்போ ஆக்ஷன்ஸ் இந்த ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க சார். ஓப்பன் டார்கெட் பீரியட் கொடுத்து மே கொடுத்துருங்க சார். அது வரைக்கும் எத்தனை பீரியட் இருக்கோ எல்லாமே ஓப்பன் ஆயிடும். எஸ் சார், மே கொடுத்துட்டோம்னா மேக்கு முன்னாடி இருக்க பீரியட் எத்தனை இருந்தாலும் ஓப்பன் ஆகிடும். ம். ஓகே சார், டன் கொடுத்துட்டு இப்போ கிரியேட் பண்ணலாம் சார் நம்ம. கிரியேட் இன்வாய்ஸ். எஸ் சார். கிரியேட் இன்வாய்ஸ். எஸ் சார், பிஸ்னஸ் யூனிட் நம்ம கொடுக்கணும் சார்.
நம்மளோட பியூடி. வட்டி. எஸ் சார். பிசினஸ் யூனிட். சப்ளையர். என்னன்னு வச்சேன், வட்டி தானே இருக்கும். எஸ் சார். வட்டி சைட்டு வீட்டுக்குன்னு வச்சுருவோம். சைட் எல்லோவே கிளிக் பண்ணுங்க சார், டிஃபால்ட்டாக வரும் சார். ஓ, நேமே கொடுக்கலையா நம்ம சைட்டுக்கு? எஸ் சார். நம்பர் சார் நெக்ஸ்ட். இன்வாய்ஸ் நம்பர். ஆ ஓகே. அமௌண்ட். எஸ் சார். ஓகே. டைப் வந்து ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால ஸ்டாண்டர்ட் சார். ஓகே. நெக்ஸ்ட்டு லைன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கணும் சார். லைன்ஸ் இங்க டைப் எங்க இருக்கு? டைப் மூணாவதா இருக்கு சார், அமௌண்ட் பக்கத்தில். அமௌண்ட்டுக்கு கீழே அதுவே இருக்கும் சார். ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு. ஓகே ஓகே. எஸ் சார். ஸ்டாண்டர்ட் ப்ரீ பேமெண்ட் ரேட் எல்லாமே இருக்கு. லைன்ஸில் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுக்கணும் சார். இங்கே நமக்கு சார் இல்லை, அங்கே கொடுத்த அமௌண்ட் இங்கே சூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் பட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நமக்கு ரெண்டு இருக்கும் சார். ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் செட் இருக்கும், இன்னொன்று காம்பினேஷன் கொடுத்துக்கலாம். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் செட் கிரியேட் பண்ணவும் காம்பினேஷன் சூஸ் பண்ணிட்டோம் சார், அவ்வளோதான். ஓ, செட்டு கொடுத்துட்டோம், அதுவா வந்துடும். ஓகே. எஸ் சார். நெக்ஸ்ட் இப்போ அவ்வளவுதானே? சேவ் கொடுத்துடலாம் சார். எஸ் சார். வேலிடேட் பண்ணிடலாம் சார். ஆக்ஷன்ஸ் போயிட்டு வேலிடேட். இது சுத்திட்டுல இருக்கு. இந்த அலக்கேட்லாம் இருக்கு இங்க. அலோகேட் இன்னும் பார்த்ததில்ல சார், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். நாட் வேலிடேட். இன்வாய்ஸ் ஆக்ஷன் வேலிடேட். வேலிடேட் சார். ஓ, ஸ்டேட்டஸ் இங்க வந்துடும். எஸ் சார். என்ன டிஸ்பிளேவா? பிரிண்ட் டிஸ்பிளே. இல்லை சார், அது அந்த ரெக்கார்டு இருக்கும் சார். ஓ, ரெக்கார்ட் அங்க ஹெல்ப் வந்தா வர்றது, இங்க ரெக்கார்ட் வந்து வேலிடேட்டட் இப்போ ஆயிடுச்சு. வேலிடேட் ஆகிடும் சார். அக்கௌண்டிங்கா? நெக்ஸ்ட் அப்ரூவ் கொடுப்போம் சார், ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் அப்ரூவ் எனேபிள் ஓ, பண்ணனால. அப்ரூவல் இனிஷியேட்டா? ஃபோர்ஸ் அப்ரூவ் இல்லை சார், ஃபோர்ஸ் அப்ரூவ் கொடுத்துருவோம். ஓ, ஏன்னா அங்க நம்ம நம்ம இப்போ ஃபோர்ஸ் ஃபோர்ஸ். அப்ரூவ். ஓகே ஓகே. எஸ் சார், அப்ரூவ் ஆயிடுச்சு சார். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் எங்க இருக்கு? கீழே இதுலயா? இருக்கும் சார், போஸ்ட் டூ லெஜர் சார். அக்கௌண்டிங் டிராஃப்ட் போஸ்ட் லெஜர் ரெண்டு இருக்கும். எஸ் சார், போஸ்ட் டூ லெஜர் சார். அதுல மூணு இருக்கும். ஃபைனல், ஃபைனல் போஸ்ட், டிராஃப்ட் இருக்கும் R12. ஓகே சார். இதுல ரெண்டு தான் இருக்கா எல்லாத்துலயும்? மெயினா அக்கௌண்டிங். எஸ் சார். வியூ அக்கௌண்டிங்லாம் இதுல வரும்ல? இப்போ இந்த போஸ்ட் டூ லெஜர் கொடுத்தாதான் இந்த சக்ஸஸ் ஆனோடனே வியூ அக்கௌண்டிங் காட்டும் சார். ஓகே ஓகே. மெயினா அக்கௌண்டிங் தான் இன்டர்வியூல கேட்போம். இன்வாய்ஸ் போட்டோடனே எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட்லையும் லைபிலிட்டி அக்கௌண்ட் வந்து கிரெடிட்லேயும் இருக்கும் சார் இப்போ வியூ அக்கௌண்டிங்கில். ம் ம். அக்கௌண்டிங் பிகாஸ் எரர் டீடைல். வியூ அக்கௌண்டிங் கொடுங்க சார். என்ன சொல்லுது? அக்கௌண்டிங் ஃபர்ஸ்ட் மே இஸ் நாட் ஓப்பன். அதுல ஜிஎல் ஓபன் பண்ணலையோ? ஓகே சார். ஆமாம் சார், ஜிஎல்ல ஓப்பனில் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. இங்க நம்ம டேட்டா மாத்திடலாமா? இல்லை சார், ஜிஎல்ல ஓப்பன் பண்ணிட்டு இங்கே திரும்ப வந்து அது இந்த பண்ணலாம். இங்க ஏப்ரல்ல மாத்திடலாமா? இங்கே தான் ஏப்ரல் வச்சிருக்கோம்ல. இன்வாய்ஸ் ஹெட்டர் வந்து இங்கே பாருங்க சார், கன்னாட் எடிட்னு வந்துடும் சார். ஓ, அது வேற இருக்கா? நீட்ஸ் ரீவேலிடேஷன். ஓகே சார். வேலிடேட். அக்கௌண்ட் பண்ண முன்னாடி பண்ணலாம். ஓகே சார். வேலிடேட் அப்ரூவல். இப்போ ஃபோர்ஸ் அப்ரூவ் சார். கொடுத்துட்டேன். ஓகே சார். நெக்ஸ்ட்டு போஸ்ட் டூ லெஜர் கொடுங்க சார். அங்கேயும் நம்ம ஓபன் பண்ணல, அதுக்குள்ளதான் நம்ம இதாயிடுச்சுல்ல. சரி, ஜிஎல் எஸ் போயிடுவோமா சார். அப்போ? எஸ் சார், ஹோம் கிளிக் பண்ணிட்டு. இது சேவ்ல தானே இருக்கும் பிபி. எஸ் சார். இந்த பக்கத்துலேயே ஜென்ரல் அக்கௌண்டிங் இருக்குது சார். ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்ட் சார். இங்கே கீழே பீரியட் இருக்கும் சார், கீழே பாட்டம். எஸ் சார், பீரியட் நெவர் ஓப்பனில் இருக்குது சார், மே. அது மட்டும் ஓப்பன் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் பீரியடே இப்பதான் ஓபன் பண்றோம். அப்படியே மேவும் ஓப்பன் பண்ணிட்டுலாம் சார் ஆக்ஷன்ஸில் ஓப்பன் டார்கெட் பீரியட். எதுல போட்டிருக்கு? ஆக்ஷன்ஸில் ஓப்பன் டார்கெட் பீரியட் சார். சார் இங்கே ஆக்ஷன். இந்த லெஃப்ட் சைடு சார், லெஃப்ட் சைடு ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன். ஆ, ஓகே. ஓப்பன் டார்கெட் பீரியட். மே. ஆ எஸ் சார். ஓகே, சப்மிட் பண்ணிட்டோம். இது ஓடிடும். நம்ம போயிடலாமா பேபிளுக்கு? ஆ எஸ் சார். கொரி பண்றது இது இல்லையா? இன்கம் கம் சார் இப்போ மேனேஜ் இன்வாய்ஸில் இருக்கும் சார். டாஸ்க் கிளிக் பண்ணி இன்வாய்ஸ் இதுல போட்டு கொரி பண்ணணுமா? எஸ் சார், இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் சூஸ் பண்ணணும் சார். இன்வாய்ஸ் நம்பர் ஃபுல்லா தெரியாது. பர்சன்டேஜ் போட்டா ஒர்க் ஆகுமா? ஆ எஸ் சார். சர்ச். சப்ளையர் நேம் போட்டு சர்ச் பண்ணுவோம். எஸ் சார், சப்ளையர் நேமு. சார் கீழே கீழே இங்கே இல்லை சார், இது சப்ளையர் சைட்டு. ஆ, இது மேண்டேட்ரி இல்லை சார், இதை க்ளோஸ் பண்ணிட்டு சப்ளையர் சைட், சப்ளையர் ஆர் பார்ட்டின்னு இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடு. ஓ இங்கே. அதில் கொடுத்து சார். ஆ எஸ் சார். வட்டின்னு கொடுத்தோமா இல்ல பிபிஐன்னு போட்டுக்கலாம்? ம், வட்டி சப்ளையர். ஓகே, இப்போ சர்ச். ஓகே. ம் எஸ் சார். ம், இதுல என்ன இப்போ பண்ணணும்? ஆக்ஷன்ஸ் போயிட்டு போஸ்ட் டூ லெஜர் கொடுப்போம் சார். ஓ, டைரக்டா வேலிடேட் ஆயிடுச்சு, போஸ்ட் வச்சு. அக்கௌண்டிங் கம்ப்ளீட்டடு. பா. எஸ் ஸோ சார். இதுதான் டெபிட் கிரெடிட்டா? வியூ டி அக்கௌண்ட்னா இதுல வரும், டி அக்கௌண்ட் வரும். ம், இந்த இதுல வந்துரும். இந்த அக்கௌண்ட்ல டெபிட், இதுல கிரெடிட். வியூ காலம் என்னென்ன வேணும்னு கேக்குதுல்ல. ஆ எஸ் சார். அக்கௌண்ட் நேம்னா கீழே வருமோ? சேலரி டெஸ்கிரிப்ஷன், ம். லயபிலிட்டி அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில். ஓகே, பண்ணியாச்சு. அடுத்து பேமெண்ட்டா? ஆ எஸ் சார். இங்கேயே பேமெண்ட் இருக்கும்ல? இதுலேயே பே இன் ஃபுல் கொடுத்தீங்கன்னா இதே பேஜ்லேயே பண்ணிடலாம் சார். இல்லாட்டி பேமெண்ட் பேஜ் போய்ட்டும் அங்கேருந்து பண்ணிக்கலாம் சார். பேமெண்ட்டே போலாம். எஸ் சார். எங்க இதுலயா? ஹோம் பேஜ் சார், ஹோம் பேஜ். இது இன்வாய்ஸ் பேஜ். ஓ, பேமெண்ட் வேற யூசர் போட்டிருப்பாங்க ரியல். ஆ பேமெண்ட்ஸ் போயிட்டு இதில் டாஸ்க் கிளிக் பண்ணி சார் கிரியேட் கிரியேட் பேமெண்ட். பேமெண்ட் சார். இது இதெல்லாம் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ண. பேட்சா? சப்மிட் பண்ணுறது அதெல்லாம் சார், பண்ணி பேட்ச் பேமெண்ட். பார்த்துருக்கீங்களா? எஸ் சார், சப்மிட் பண்ணி பார்த்துருக்கோம் சார். ஓ, ஒர்க் அது ஆகுது. நம்ம இதில் பண்ணோன்னா கரெக்டாக விழுவாது சார் ஒரு சில டைம். ஆ, இப்போ அந்த ஸ்டாண்டர்டா இல்ல இது வரும் இல்லையா? எஸ் சார். குயிக் பேமெண்ட். நெக்ஸ்ட்டு இங்கே பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும் சார். ம், ம் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். நம்ம பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்னு க்ரியேட் பண்ணல சார், அது மட்டும் பண்ணிட்டு இங்கே வந்துடலாம் சார். இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கலாமா? செலக்ட் பண்ணோன்னா அது நம்ம பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் ஓ, ஆயிருக்கான்னு தெரில அதுல சார் அட்டாச் அது. ஆகாது. கரெக்ட் தான். ஆ எஸ் சார். அப்ப நம்ம எங்க போகணும்? செட்டப் அண்ட் செட்டப் மெயின்டெனன்ஸா? அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் சர்ச் பண்ணுங்க சார். இப்போ மேனேஜை விட டைரக்டா கண்டென்ட் அடிச்சா வருமா? ம் வருது. அது ரிலேட்டட் எல்லாம் வந்துருது. எஸ் சார். சார் கிரியேட் கொடுக்கணும்.
நேமு கோடெலாம் கொடுக்கலாம் சார். நெக்ஸ்ட் ஆக பேமெண்ட் ஃபைல் ஃபார்மேட் ம் ஸ்டாண்டர்டே கொடுத்துடலாம் சார். ஸ்டாண்டர்ட் செக் ஃபார்மேட். ஓகேவா? ப்ராசஸிங் டைப் பிரிண்டடே கொடுத்துடலாம் சார். ஓகே ஓகே. அதெல்லாம் ஓகே தானே? எஸ் சார். வேற எதுவும் தேவையில்லையா? இதில் யூசேஜ் ரூல்ஸில் நீங்கள் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் சார். எல்லா எதுல? ஒரே ஐஎன்ஆருக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா ம் ம். ஸ்பெசிஃபிக்காக கரன்சி மெத்தட்ஸ் அதெல்லாம் இந்த இதில் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. பிஸ்னஸ் யூனிட்ஸும் நம்ம இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் சார். ஓ, இது எல்லாம் காமன் ஆயிடுது இப்போ. எஸ் சார். ஓகேவா? ஓகே சார். இப்போ பேமெண்ட் பேஜ் போயிட்டு பேமெண்ட் பண்ணலாம் சார். ஹோம் சார், ஹோம் ஐகான். நம்ம பண்ணது டிராஃப்ட்ல இருக்குமோ? இல்லை சார், அது இருக்காது. ஓகே. கிரியேட்டா? எஸ் சார், டாஸ்கில் கிரியேட் சார். தானே? வட்டி. எஸ் சார். இப்போ அவ்வளவுதானே? கீழே வந்தோம்னா நமக்கு ஆட் ஐகான் இருக்கும் சார். பேமெண்ட் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிட்டு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நம்பர் வந்துருச்சு. சார் இங்கே ஆட் கொடுக்கணும் சார். கீழே அந்த ஆட் ஐகான் சார். இன்வாய்ஸ் டு பே. எந்த இன்வாய்ஸ்? இப்ப ம் நிறைய ம் இன்வாய்ஸ்னா அதுல போகும்ல. ஓ நிறைய அந்த. இன்வாய்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இதுலயே காட்டும் சார். நம்ம அப்படியே ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி அப்படியே அப்ளை கொடுத்துக்கலாம் சார். ம், நீங்கள் இந்த பேஜ்லேயே கூட பார்ஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா அமௌண்ட்டை கிளிக் பண்ணி இது பண்ணீங்கன்னா பார்ஷியல் பேமெண்ட் போயிடும் சார். இங்க எஸ் சார். இதுலயே பார்சல் வரும். அமௌண்ட் சார், இந்த அமௌண்ட் டேப் இங்கே வாங்கல சார். கீழே அமௌண்ட்டை கிளிக் பண்ணுங்களே. அமௌண்ட்டில் இருக்க அந்த 1 லேக் அந்த அமௌண்ட்டை. ஓ, இங்கேயே ஆ பண்ணிக்கலாம். இங்கேயே பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளை பண்ணீங்க லாஸ்ட் டைமில் அப்படின்னா அதுவும் இந்த டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துக்கலாம் சார். புரியுது புரியுது. இதை கொடுத்துட்டு சேவா? சேவ் சார். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோன்னா பேமெண்ட் போயிடும் சார். அக்கௌண்ட் அண்ட் போஸ்ட் லெட்ஜர் இங்க இருக்கா? எஸ் சார். அட்வான்ஸில் போயிட்டு இது பண்ணிக்கலாம். சூப்பர் ஃபைல் வந்து இருக்கு. இந்த பேமெண்ட் நம்பர் பார்த்தோன்னா மேனேஜ் பேமெண்ட்ஸில் இருக்கும் சார். நம்ம இப்போ இன்வாய்ஸ் பேஜ் போயிட்டு அந்த இன்வாய்ஸில் பார்த்தாலும் பார்ஷியல் பெய்டுன்னு அதுல வரும் சார். தெரியும்ல. எஸ் சார். ஓகே சூப்பர். பேமெண்ட் போட்டாச்சு, ஒரு இன்வாய்ஸ் போட்டோம். அடுத்து அடுத்து டெபிட் மெமோஸ், கிரெடிட் மெமோஸ் சார். டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ, வேற என்ன இருக்கு இதுல சப்ளையர்ல? இது பிபிஆர் கிரியேட் பண்ணோம்னா பிபிஆர் கிரியேட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இந்த பிபிஆர் வரலாம் சார். ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம்ல அதுக்கு. இதுக்கு பேமெண்ட் டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது சார். அதை கிரியேட் பண்ணோம்ல நம்ம. எஸ் சார். அதை கிரியேட் பண்ணிடலாமா? பண்ணிட்டு அப்புறம் எஸ் சார். எங்க போனோம்? மேனேஜா? இது செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போங்க சார். மேனேஜ் பேமெண்ட் டெம்ப்ளேட்ஸ்னு நினைங்க சார். ஓ, டெம்ப்ளேட் அங்கதான் செட்டப் அண்ட் மெயின்டைன் தான் போடுமா? எஸ் சார். அதுல பேமெண்டா? சார் இதில் இருக்காது. நீங்கள் குளோபல் சர்ச் போயிட்டு இல்லை சார். இந்த ரைட் சைட் டாஸ்க் கிளிக் பண்ணுங்க சார். இந்த சர்ச் கொடுங்க சார்.
இதில் பேமெண்ட் டெம்ப்ளேட்ஸ்னு டைப் பண்ணுங்க சார். டெம்ப்ளேட்டா பிபிஆரா இதானா? டெம்ப்ளேட்ஸ்னு தான் இருக்கும் சார். ஆனால் ம். பிபிஆர் வேற இல்ல. எஸ் சார். பேமெண்ட் சார் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க சார். பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்ஸு. அதோ இருக்கு மேனேஜ் சார் பேமெண்ட். பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட் டெம்ப்ளேட் சார். இதா? எஸ் சார். சரி, இதுல கிரியேட் பண்ணணும். சர்ச் ஆட் எங்க இருக்கு? இதில் ஆக்ஷன்ஸ் இதுல அதை சர்ச் கிளிக் பண்ணுங்க தானே? சார். இல்ல சர்ச் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? மேனேஜ் ம் சார் அந்த வியூ பக்கத்தில் இருக்க அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்க சார். வியூ. இதா? ம் ஓ, இங்க கிரியேட் இருக்கு. சார். ஐயோ ஐயோ. பிபிஆர். கேலண்டர் வேற. வேற என்னமோவா? பேமெண்ட் ரிக்வஸ்ட். இதில் ஓகே, தான் சார், கரெக்ட் இதில் தான். தான். எஸ் சார். 1 to 99 டியூ டேட். ஓ, இதுல எந்த பே குரூப் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். கரன்சி, பிசினஸ் யூனிட் எஸ் எது சார். வேணுமோ அப்படி. சார் அதே மாதிரி பே த்ரூ டேட்டும் ஃப்ரம் டேட்டும் ப்ரியாரிட்டி டேஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் சார். அதையும் நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன இதுவோ அதை சப்ளையர் செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ் சார். சப்ளையர் மட்டும் நம்ம சப்ளையர் சூஸ் பண்ணிடலாம் சார். நம்மளோட சப்ளையர் ஆர் பார்ட்டிஸ் இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு கொடுத்துக்கலாம் சார். சப்ளையர் கீழே சார் ஆர்ட். லாஸ்ட் அதில் மட்டும் நம்ம பட்டி சப்ளையர் மட்டும் இருந்தால் அந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். ஆமா, ஒரு இதுல கொஞ்சோண்டு பேமெண்ட் தான் பாக்கி இருக்கு. நெக்ஸ்ட் பேமெண்ட் ப்ராசஸ். ம் இதுல இதில் பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும் சார். நம்மளோட டிஸ்பர்ஸ்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் பட்டின்னு சொல்லி. டிஸ்பர்ஸ்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட். இல்ல செக் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல, அவ்வளவுதானே? சார் நெக்ஸ்ட் பேமெண்ட் டாக்குமெண்ட்டு ப்ராசஸ் ப்ரொஃபைல் தான் கொடுக்கணும், அப்படியே கீழே வரிசையா. கன்வர்ஷன் யூசர் தான் சார் எல்லாத்துலயும் இருக்கும். ஆ, நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுக்கணும் சார். கிரியேட் பேமெண்ட் ஃபைல். ஃபைல் வந்து இமிடியேட்டாக கிரியேட் பண்ணணும்னு சொல்லி எனேபிள் எங்க பண்ணணும். இருக்கு? ம் ஆப்ஷன்ஸில் இருக்கும் சார் கீழே. இவ்வளவுதான் இருக்கு. இல்ல வேற சார் இந்த 4 செக் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த 4 செக் பாக்ஸில். நாலு செக். ம் எஸ் சார். அதான் அதான். அதோ இதுவா? கிரியேட் பேமெண்ட் எஸ் ஃபைல் சார். இமிடியட்லி. ஓகே ஓகே. ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணோனையுமே இது பேமெண்ட் ஃபைல் கிரியேட் சேவ் பண்ணுறதுக்காக பண்ணிடவா? கொடுக்கணும் சார். எஸ் சார். சூப்பர். ம். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம் ரொம்ப சார். இப்போ சிம்பிளா. சப்மிட். இப்போ டன் சார். பேமெண்ட்டுக்கு போகணுமா? ஹோம் போய் எஸ் சார். பேமெண்ட்ல வந்து சப்மிட் பேமெண்ட் சப்மிட் ப்ராசஸ் ரிக்வெஸ்ட். பிபிஆர். ஓகே. நம்ம நேம் பழைய டேட் கொடுக்கணும் சார். போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அன்னைக்குல இருந்து என்னப்பா? சார் நேம் நம்ம ரன் பண்ண போற நேம். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் டெம்ப்ளேட் செலக்ட் நம்ம பண்ணுமா? கிரியேட் பண்ணது. எஸ் சார். ஓகே. அப்புறம் எஸ் சார். அவ்வளவுதானே? டெம்ப்ளேட் கொடுத்தாலே எல்லாமே சூஸ் ஆகிக்கும் சார். டெம்ப்ளேட்ல அதுல இருந்து இருக்கிறது. எல்லாம் எடுத்துக்கிச்சு. அவ்வளவுதானே? எஸ் சார். எஸ் சார். சப்மிட். எங்க ஓடுது? சார் இப்போ டாஸ்க் கிளிக் பண்ணுங்க சார். இல்ல மேனேஜ். ஆ
பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட். இல்லை நீங்கள் சார் கொடுத்த நேம் மட்டும் சர்ச் பண்ணுங்க சார். சார் பட்டின்னு தானே சார் கொடுத்தீங்க, பி கேப்ஸில் போட்டு. சர்ச் பண்ணுங்க சார். எஸ் சார், இப்போ டெர்மினேட் ஆயிருக்கு சார். நோ அவைலபிள் இன்ஸ்டால்மெண்ட்னு வருது. எங்க போட்டிருக்கு? நோ அவைலபிள் இன்ஸ்டால்மெண்ட். அந்த மீதி இதை எடுத்துக்கல இல்லையா? எஸ் சார். இன்வாய்ஸ் எதுவும் பிக் பண்ணுறதுக்கு இல்லாதனால நமக்கு டெர்மினேட் இல்ல, ஆயிடுச்சு அந்த சார். இன்வாய்ஸ்ல ஒரு 10,000 மீதி வச்சிருந்தோம்ல. எஸ் சார், அது எடுக்கலன்னு நினைக்கிறேன் சார் பார்சியலில். ஓ, அது ஏதாவது செட்டப் இருக்கும். ஓகே ஓகே. எஸ் சார். ஸோ இவ்வளவுதான் பிபிஆர். வேற என்னென்ன இருக்கு இதுல? கிரெடிட் மெமோ கிரியேட் பண்ணோன்னா அதுவும் இதில் இந்த ப்ராசஸ் ரன் பண்ணோனையும் அதை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் ஓகே. போகும் சார். ஓ, இன்வாய்சஸ் டைப், பேமெண்ட் டைப். இது வந்து பேபிள்ஸ்குள்ள வருது. பேமெண்ட் தனியா வருமா? எஸ் சார், பேபிள்ஸில் பேமெண்ட்ஸ் சார். ரிப்போர்ட் ரன் பண்ணோம்னா எதுல போகணும்? இது ஷெட்யூல் டேஷ்போர்டு. ப்ராசஸில் போயிட்டு இஎஸ்எஸ்ல ரன் பண்ணுவோம் சார். இப்போ இதுல பேபிளுக்குன்னு தனியா ரிப்போர்ட் வராதா? இல்லை சார், அது ஷெட்யூல் இஎஸ்எஸ் ஜாப்ல தான் போயிட்டு அந்த பேபிள்ஸுக்குன்னு இருக்க ரிப்போர்ட்ஸ் நம்ம ரன் பண்ணணும் சார். சரிப்பா, செட்டப்ஸ் முடிச்சிட்டோம் நல்லபடியா. எஸ் சார். ஸோ அதுல தான் போய் ரன் பண்ணணும்னா. எஸ் சார், ஷெட்யூல் ப்ராசஸில் போயிட்டு. இப்போ இதுலயே இந்த ரெக்கரிங் இன்வாய்ஸ் அதெல்லாம் எதுல கிரியேட் பண்ணுவேன்? ரெக்கரிங் சார், அந்த இன்வாய்ஸ் பேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க சார். ஓ, அது உள்ள இருக்கும்ன்றீங்களா? சைட்ல டாஸ்க்ல டாஸ்க்ல. டாஸ்க்ல மேனேஜ் ரெக்கரிங் இன்வாய்ஸ்னு இருக்கும் சார். அது வந்து ஆமா, அது இருக்கு. WDI ரெக்கரிங் ஃபைல். இன்வாய்ஸ் இருக்கு. ஸ்ப்ரெட்ஷீட்லயே நம்ம பண்ணலாம் இல்லையா? எஸ் சார், கீழே இருக்கு பாருங்க சார், இல்லையா? மூணாவதா ரெக்கரிங் இன்வாய்ஸ். இதோ இருக்கு டாப்லயே. எஸ் சார். மாஸ் எடிஷன், அசட் கிரியேஷன் தனியா இருக்கா? ஓகே. அதுக்கு அசட் கிளியரிங் அக்கௌண்ட் வேணும். எஸ் சார். ஓகேப்பா, ஓகே. தேங்க்ஸ். ஓகே சார். ஒரு ஒரு நிமிஷம். இது பண்ணு. அதான் கட் ஆயிடும்.